அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆய்பவன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். சாராயம் மனிதனை மிருகமாக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல பாதிக்கப்பட்ட பெண், அதாவது ஒரு கயவனால அந்த பெண் இங்க வெளிவேளையில் தங்கியிருந்தாங்க. ஒரு ஸ்ரீலங்கா லேடி. அந்த வெளிவேளையில் தங்கியிருந்தப்ப அவரும் ஸ்ரீலங்கா. கடைசியில் 2 பேருக்கும் வாக்குவாதம். அந்த பிள்ளைய மர்ம உறுப்புல பாட்டில எடுத்து குத்துனதுனால அந்த பெண்ணுக்கு ரத்த போக்கு அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்ததை நம்ம பார்த்தோம். கடைசியில் அந்த பெண் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வருத்தத்தக்க செய்தி. சின்ன செய்தி, இது பெரிய செய்தி தான். வருத்தத்தக்க செய்தி. என்ன செய்தின்னு சொன்னாக்க, அவங்க நேற்று இறந்துட்டாங்க. அந்த பெண்ணோட உதிரப்போக்கு அதிகமானதுனால அந்த பெண்ணு இறந்து இப்ப இந்த ப்ரொசஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊருக்கு அனுப்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னாக்க, நான் பல முறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆசை வார்த்தைகளை நம்பி இங்க ஏமாறாதீங்க. பெரிய சிக்கல்ல போய் விழுவீங்க. இன்னைக்கு அந்த பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவன் எங்க இருக்கான்னு தெரியல, குத்துனவன் எங்க இருக்கான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல. அந்த பெண்ணோட விஷயத்தை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி நம்ம கேட்டு பார்த்தப்ப பாவமா இருக்குது. அவங்க ஊருக்கு ஸ்ரீலங்கால கேகல பேரு சந்திரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 2 குழந்தைகள், கணவன் இல்லாத குழந்தைங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்த இடத்துல வெளி விசா அடிச்சு இங்க வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வேற ஒரு ஆணோட தொடர்பாகி 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. ஒன்னாகி ஏதோ வாக்குவாதத்துல அப்படி குத்தி பிரச்சனை ஆகி பாட்டில எடுத்து மர்ம உறுப்புல குத்தி இருக்கிறான் அந்த கயவன். பாவம். இப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பெண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. லைஃப் இல்ல. அந்த பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல. 2 பிள்ளைங்களுக்கு. அவங்க அந்த இறந்து போன பெண்ணோட தாயோட பேசி பார்த்தப்ப, நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க பேசி பார்த்தப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அழுகுறாங்க. பாவம், ஒரே மகளாம். அதுக்கப்புறம் வீடு எல்லாம் கட்டுனதோட நிக்குது. பாத்துங்க எவ்வளவு பெரிய, உங்களால நீங்க செஞ்ச ஒரு தப்புனால எத்தனை பேருக்கு பிரச்சனை. பாத்தீங்களா, உங்களோட பிள்ளைகள் அனாதையாயிடுச்சு. வீட்டு வேலைகள் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு மேல இது என்ன, நான் எப்படி இதை விவரிக்கணும் எனக்கே தெரியல. இது கவலைப்படுற விஷயம். பாவம். அந்த பெண்ணு நேத்து இறந்துட்டாங்க. எனக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. அந்த நியூஸை நான் பதிவு பண்றேன். மனிதனை மிருகமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அது திருப்பியும் சொல்றேன், மனிதன் மிருகமாயிட்டான். மிருகமாக்கம் இல்ல, மிருகமாயிட்டான். கசிப்படிச்சு சாராயம் அடிச்சு மிருகமாக்கி அவர் பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிட்டான். உங்களுக்கு கசிப்படிச்சா குடிச்சிட்டு கசிப்படிச்சுட்டு படுத்து தூங்குங்களேண்டா. ஏண்டா இப்படி அநியாயமா கொல்லுலாம் இறங்குறீங்க? இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அநியாயம் கேட்கிறப்ப மனசு ரொம்ப பதறுது. கவனமா இருங்க பெண்களே. வெளிநாட்டுல வேலை பார்க்குற நீங்க வேலை பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, வீட்டுக்கு காசு பணம் அனுப்பினமான்னு சொல்லிடுறீங்க. நான் உங்க கோய்த்து ஸ்டார். அஸ்ஸலாமு அலைக்கும்.